அரி மன்னிச்சிருங்க. வெயிட் பண்ணுங்க வினோத்னா வெயிட் பண்ணுங்க. அண்ணா அது அங்க வைக்காதீங்க. பாய் எடுத்துட்டு வந்துரு பாய் அதை எடுத்துட்டு வந்துரு. கையில வேணும் போது எடுத்துட்டு அடிச்சிக்கலாம். அது கையில வேணாம், எடுத்துட்டு வந்துருங்க. பால் அதில் பட்டா கூட அதில் பட்டா ஒரு மிஸ்டேக் ஆகும். வாங்க, நீங்க நல்லா நடத்திட்டு இருக்கீங்க. அது சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு. பாய் டைம் ஆயிடுச்சு. அம்பருக்கு சாப்பாடு வாங்கணும், பிரியாணி வாங்கிடுங்க. ஃபர்ஸ்ட் பாலே நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒரு ரன்னோட. பாலபி நம்மளுக்கு மேட்ச் 9, அது இப்போ நடக்கிறது 6. 2 மேட்சுக்கு அப்புறம் சாப்பிட்டு ரெடி ஆயிடணும். அந்த நேரத்தில் சாப்பிட போறோம்னு சொல்லக்கூடாது. கத்த முடியாதுல்ல. 6வது மேட்ச் ஆறுது பாய். ஸ்ட்ரைக்ல யாபேஷ்ங்க போன சீசன் நல்ல பர்ஃபார்ம் இருந்தாருங்க. இந்த சீசன்ல அவரோட ட்ரெயின் நல்லா இருக்குமான்னு தெரியலங்க. ஃபர்ஸ்டே நல்லா அடிங்க, எடுத்து அடி. ஒன்று 2 இருக்குங்க. என்னதுண்ணா, என்னாச்சுண்ணா? மன்சூர் ஓனர் இங்க கூப்பிடுறாருப்பா, வாப்பா. ராசி எல்லாம் இந்த பக்கம் தாங்க இருக்குது. பால் உள்ள இருந்தா G1 இது G1 தாங்க வராது. பால் உள்ள இருக்கு G1. பாலுக்கு பிரிக்காதீங்க, பால் இருக்கு. ஸ்டேஜ் சைடு வந்து ராஜஸ்தான் டீம் அம்பர் பால் உள்ள இருந்தா பாத்து பிரிங்க. கவர் பிரிச்சிட்டீங்கன்னா நம்ம அந்த பால் வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும். பேட்ஸ்மேன் சேஞ்ச் ஆகணும். யாபேஷ் பேட்ஸ்மேன் சேஞ்ச்ரா. யாபேஷ் சேஞ்ச் ஆகணும். G1 னா சேஞ்ச். அம்பர் என்ன சொல்றாங்களோ அதை நோட் பண்ணீங்க. இங்க வாங்க மன்சூர் வாங்க. நல்ல ஃபீல்டிங். எங்க ஃபுட்பால் ஆடுறாருங்க புசி ஆனந்த். நல்ல ஃபீல்டிங் விஜய் கேப்டன் கிட்ட நல்ல ஃபீல்டிங். இது ஃபீல்டிங் நல்லா ட்ரைங்க. இது கமெண்ட்ரியில ஒரு சிறிய மாற்றுங்க. காமேஷ் பேச போறாங்க இப்போ. நல்ல ஃபீல்டிங். கமெண்ட்ரியில ஒரு மாற்றுங்க. ஸ்கோர் லாஸ்ட் பால். பேச ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா பேசுறாரு. பேச ஸ்டார்ட் பண்ணீங்களே கேம் வேற மாதிரி போகுங்க. பால் வெளியே போனா G1. அது வெளியே போனால G1 1 ரன். எங்க கேப்டன் வரணும் சொல்லுங்க. எதுக்கு G1 தான் அது. G1 இல்ல ஒரு ஒயிட் ஒன்று அப்டேட் பண்ண மாதிரி. ஒயிட் அப்டேட் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் போடுங்க. ஸ்கோர் 8. G1 G2 G3 G2 2 ரன். ஸ்கோர் 9. கள்ளத்துல KGF வந்துட்டாருங்க. ஸ்கோர் 9. bowler புருஷோத். அண்ணா டிலே பண்ணாதீங்க, மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்மகிட்ட டைம் இல்ல. நாங்களும் வருவோம் களத்துல.
நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா இருக்குங்க. ஆர்சிபி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஒரு மேட்ச் லாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த நடக்கும், மேட்ச் கண்டிப்பா அவங்க வின் பண்ணணும். கண்டிப்பா நடக்கும். இல்லைன்னா தூரல் தான். புருஷோத் ஒன் ஆஃப் த பெஸ்ட் bowler. ஷாட் ஃபர்ஸ்ட் பாலே நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காருங்க. அம்பர் 6ங்க. ஃபர்ஸ்ட் பாலே நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க யாபேஸ். நைஸ் பேட்டிங் செகண்ட் பால். நல்ல பாலுங்க, நல்ல கம்பேக். என் தம்பி கிரி அதனாலதான் என்ன வேணுங்க. நல்ல பாலுங்க சுத்தி போடுவாருங்க. ரொம்ப ஃபேவரட் பால் 6 போட்டா கூட அந்த பால் கம்பேக் கொடுக்குறாருங்க டாட் போட்டு. நல்ல போல்ட். அது சொல்லவே தேவை, எங்களுக்கே தெரியுங்க அது அவுட்னு. அவுட் யாபேஷ் அவுட். ரெண்டு மேட்ச் அப்புறம் நம்ம மேட்ச் இருக்கு, அதனால தான் சொல்றேன். கம்பல் தர மாட்டல பாட வீட்ல வந்து வாங்கிக்கடா சொன்னேன். எங்க ஆள் அடிச்சிருக்காருங்க, 6 அடிச்சிருக்காருங்க எங்க ஆளு. நல்ல போலிங்க, நல்ல கம்பேக். வேற ஒண்ணும் இல்லைங்க. விஜய் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விஜய். ஏங்க இவரு குட்டி டிவிலேஸ்னு சொல்லுவாங்க இவர எங்க டீம்ல. குட்டி டிவிஎஸ். டிவிஎஸ் எதுக்கு? ஏபி டிவிலேஸ் மாதிரி குட்டி டிவிலேஸ்ங்க. டேவில். நம்ம டேவில் மாதிரி இவர் ஒரு டேவில். நான் ஒரு பாலுக்கும் டிலே பண்ணாதீங்க, டைம் இல்ல நம்ம கிட்ட. இல்ல ஃபீல்டிங் செட் பண்றேன். ஒரு பாலும் குரூஷியல். ஓகேண்ணே ஓகே. நல்ல ஷாட். நல்ல ஒரு பால் பால் நல்ல சிங்கிள். அது ஒரு ரன் மட்டும்ங்க. லாஸ்ட் பால். இந்த ஓவரோட கடைசி பந்துங்க. நல்லா போட் செம்ம கம்பேக்ங்க. ஒரு 6க்கு அப்புறம் லாஸ்ட் 4 பால் ஒரு ரன் ஒரு விக்கெட்டுங்க. சூப்பர். ஐயோ தவறு பண்ணிட்டாருங்க கீப்பர். கேட்சா இல்ல மேட்சா? எண்ட் ஆஃப் தி கீப்பர் நிக்கறாரு. ஸ்கோர் 16. 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 16. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 16. சம்பத் பாய், எங்க டீம்ல ஒரு பேருக்கு ஜெஸ்ஸியே வரல. என்னதான் முடிவு பண்ணிருக்கேன் ஆர்கனைஸ் சைட்ல இருந்து? யாரண்ணா? விஜய் டைம் இல்ல விஜய். ஒரு ஓவருக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அடுத்த ஓவர் நீங்க தான் மைண்ட்ல எடுத்து வைக்கணும். எல்லா இடத்துல இருந்தும் பேசுவோம் நாங்க. இது வந்து கார்டியோ மைக், எங்க வேணா இருந்து பேசலாம். ஆர்சிபி கூட வினோத் வந்து லெஜெண்டுங்க. கொட்டிவாக்கத்துல இருந்து வராங்க. அவங்க எல்லாருமே நல்ல பிளேயருங்க. அவங்க எல்லா டீம்லயும் விளையாடுவாங்க. வினோத் டீம் இல்ல ஓன் டீம் தெரியலங்க. எங்க கலக்கு வரங்க அவரு. நைஸ் bowling, செம்ம பாலுங்க. ஸ்லாட்ல போட்ட பாலை மிஸ் பண்ணிட்டாரு. ஸ்லாட்ல போட்ட பாலை மிஸ் பண்ணிட்டாரு. வைட் அகலப்பந்து. வைட். எதிரி உங்கள் எதிரி உதிரி. தம்பி கல்லடிக்காம போ. சாமி கூட்டி வந்துக்கறாருங்க. டேய் கல்லடி கூடாது. டேய் கல்லடி கூடாது. பால் திரும்பிருச்சு. கேட்சா? ஐயோ புடிச்சிட்டாங்க. மோகன் புடிச்சிருக்காங்க இந்த பால. மெயின் விக்கெட்டுங்க. இந்த பால் அவர் புடிச்சாரா இல்ல இந்த டீமோட அவரு பால் புடிச்சதா தெரியலங்க. அந்த டீமோட வைஸ் கேப்டன் மஜித். ஆன் தி ஸ்ட்ரைக் மஜித். அண்ணா கொச்சி டீம் ரெடி போயா இருக்கு சொல்லுங்கண்ணா. கொச்சி இல்ல மேட்ச். ஆமாண்ணா சிஎஸ்கே கூட பேட்டில் பண்றாங்கண்ணா அவங்க. எப்பா சிஎஸ்கே? மஜித் பேட்ஸ்மேன் நேம் மஜித். வர்த்தான பிளேயர்ண்ணா நம்ம கிரவுண்டுக்கு. பார்க்கலாம் இது டெஃபினெட்லிண்ணா. நோ பால். வைட். இப்பதான் சொன்னேன் உதிரி உங்கள் எதிரின்ட்டு. அதை பார்த்து யூஸ் பண்ணுங்க உங்களோட ஒயிட்டை.
பாருங்க பாருங்க, பால பிடிச்சவனே அடிக்கிறாருங்க எங்க ஆளு. நாட் அவுட். பால கொடுங்க, அம்பர் கிட்ட கொடுங்க. வரத போற பால அம்பையர் பால் வந்திருக்கு பாருங்க, பால போட்டுருங்க. பவுமா நீங்க எந்த பிளேஸ்ல இருந்தீங்க அந்த பிளேஸ் கண்டிப்பா போயிடுங்க. ஏன் நாளைக்கு 2 மேட்சா? அப்படிலாம் நினைக்காதீங்க, லைட்டு போட்டு இன்னைக்கு கூட மேட்ச் நடத்தலாம். எங்க வேணா பேட் எடுத்துன்னு போங்க, வேணாம் எடுத்துன்னு போங்க. அதிகபட்சம் நாங்க தாங்க அவங்க கூட வேண்டியதா இருக்கும் செமிஃபைனல்ல. நல்ல ஷாட், ஃபீல்டிங் பிரபா, நல்ல ஃபீல்டிங்டா. நான் ஒரு ரன் நல்லா மாத்திட்டாங்க. குட் ஃபீல்டிங். இந்த பூனைக்கு தூணே எங்க அண்ணன் பிரேம் அண்ணன், மத்தவங்க எல்லாம் வேஸ்ட்பா. உண்மையிலேப்பா கோவிந்தனெல்லாம் சும்மா. டேய் குப்பா, எங்களுக்குலாம் ஷூ இல்லையா? ஒயிட் டேய் ஒயிட் போட்டா. பிரபா, சம்பத் சாரை கொஞ்சம் கூப்பிட்டு வந்தா நல்லா இருக்கும் பிரபா. டாஸ் போட்டு ஆகணும் பிரபா. அவர் சும்மா பேப்பர் வச்சு அப்படிதான் சொல்லுவாரு பிரபா. கூப்பிட்டு வந்துடுறா அவரை. சார் வந்துதான் சார் ஆகணும், ஒரே ஒரு டாஸ் தான் சார். நாட் அவுட். இந்த டோர்னமெண்ட்டை ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது எங்களுக்கு சம்பத் சார் தான். அவரை கண்டிப்பாக நாங்கள் வெல்கம் பண்ணுவோம். இந்த மேட்சில்னா கூட அவர் ஃப்ரீ ஆகிட்டா கண்டிப்பாக வரணும் ஒரு டாஸ் போடுறதுக்கு. இதை வந்து ஆர்எஸ் மனோஜன் சொன்னார். ஆர்சிபி ரெடியா இருக்கீங்களா? உங்க டீமோட ஸ்குவாட் கம்மியா இருக்கு, வந்துட்டு இருக்காங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னா டாஸ் போடணும். 2 டீமும் ரெடியா இருங்க. டில்லி, நீங்க பண்றது தப்பு. போன மேட்ச் என்ன பண்ணீங்க? உங்களோட கேப்டனுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுமா? அதை கார்த்தியனா மைனஸ் ஆவனா உங்களுக்கு பாயிண்ட், அதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்கண்ணா. அது ரூல்ஸ்ல போட்டிருக்கு கன்ஃபார்ம். அவன் விளையாட்டுக்கு நின்னுட்டு இருக்கான், அது ரூல்ஸ் படி போட்டா பாயிண்ட் கம்மியாகும். விஜய் 12th மேன் உடிக்க சொல்லுங்க. வா விஜய் 12th மேன் யாருன்னா போங்கலாம். விஜய் வா தண்ணி குடிச்சுக்கோ. 3 ஓவர் முடிஞ்சா பிரேக் டைம் இருக்குப்பா. டேய் ஒரு ரன் வந்திருக்குங்க. அரசனா ஸ்கோர் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்கண்ணா. ஒரு ஓவர். ஓகே ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை சொல்லப்படும். ஒவ்வொரு பாலுக்கும் சொல்ல முடியாது டில்சன். இல்லை, நான் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். வண்டி சாவி எதுக்குப்பா? என் வண்டி சாவி எங்கள் வீட்டில் இருக்குதுப்பா. வண்டி மட்டும் தான் இங்கே இருக்குது. எங்க டெல்சா வண்டி யாருக்கும் தர மாட்டாங்க. அது அவருக்கே கேட்டு பாருங்க. உண்மையிலே இல்லைங்க, வண்டி சாவி உண்மையிலே என்கிட்ட இல்லைங்க. எங்கள் பிரபாத் இருக்குங்க, அட்வொகேட் சார் தாங்க. ஸ்கோர் அப்டேட் ஆகுதா? 2 பால் தான் போட்டிருக்காரா? 2 தான் போட்டிருக்காரா? ஓகே. அண்ணா வண்டியை கொஞ்சம் நல்லா உள்ள பார்த்த மாதிரி விடுங்கண்ணா. எங்க செம்மையா கம்பேக் பண்ணியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்து நெக்ஸ்ட் 8 பால்ல 2 ரன்னுங்க. ரிவ்யூ என்ன ரிவ்யூ போய்க்கிங்க? இல்லை அவரே போறாப்புல. அண்ணா இந்த பால் டாட் வரணும் நினைக்கிறேண்ணே. ரிவ்யூ இருக்கு, ரிவ்யூ கேட்கலாம். வார்னிங்ல இல்ல, டைரக்ட் அவுட்ங்க. இது டைரக்ட் அவுட். வார்னிங் இல்ல டைரக்ட் அவுட். வார்னிங் இல்ல, எந்த ஒரு இதுக்கும் வார்னிங் இல்ல. ரிவ்யூ வேணா எடுத்துக்கணும், டைம் இல்ல. அவுட், வெளியே போங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்க. த்ரோக்கு ரிவ்யூ இல்ல.
ரிவ்யூ எடுத்திருக்காங்க. டைம் ஆயிடுச்சு இல்ல 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 ரீச் தொட்டு விஜய் புரியல ப்ரோக்கு ரிவ்யூலாம் கிடையாது மாமா. இல்ல எப்படி இருந்தாலும் அவுட் தான் மாமா. ஃபுல்லா பண்றதோ பாதி பண்றதோ எப்படி பண்ணாலும் அது அவுட் தான். ஏங்க ரீசனா out விளையாடுறாங்க தான். பஞ்சாப். out தான், அது out தான். டீசென்ட்டா எப்படி அவுட் பண்ணாலும் எடுத்து ரிவ்யூ இல்லாம ரிவ்யூ கேட்கலங்க அவங்க. சரிங்க டெல்சன் சூப்பரா அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு அவுட்னு நார்மலா போறாங்க பாருங்க. காலு மேல காலு போட்டு கமெண்ட்ரி ஆனா பண்றீங்க. இது பக்கத்துல இங்க இருக்கோ தான் நான் இங்க வந்து கால் மேல போட்டுட்டு இருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க செம்ம கம்பேங்க புஷ்வத்தோர் கிட்ட இருந்து 9 பால் போட்டு ஒரே ஒரு 6 கொடுத்துட்டு நல்ல கம்பேக் இல்ல கொடுத்துருக்காரு. இல்ல 10 பால் டெல்சா 10 பால் 10 பால் போட்டுருக்காரா? ஓகேங்க. அத்த 9 பால் 2 ரன் தான் கொடுத்திருக்காரு. அதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுது. ஆனா இந்த வயசுக்கும் இந்த ஒரு ஸ்பெல் போறது ரொம்ப பெரிய விஷயம். இல்ல வயசு மேட்டர் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்டர். கண்டிப்பாண்ணா. பேட்ஸ்மேன் நேம் வந்து ஜெய் கணேஷ், ஜெய் சரணா, ஜெய் என்ன பேர் இருக்கு? ஒரு ரன்னுங்க இது. G1ங்க இது. பால் அங்க போனாலே G1 தாங்க. அடுத்த ரன் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. G1 அம்பர் நீங்க சொல்லிடுங்க. டைரக்டா சொல்லிடுங்க G1 ன்ட்டு. லாஸ்ட் பால். இல்லங்க G1 ஆயிடுச்சுங்க இது. G1க்கு ரன் இல்ல. ஸ்ட்ரைக் மாறிட்டீங்களா? மாறிட்டாங்க. ஓகே. ஆன் தி ஸ்ட்ரைக் ஜெய். லாஸ்ட் பால் என்ன பண்றான்னு பார்க்கலாம். விக்கெட்டா இல்ல என்ன ஹிட் போதா என்னன்னு பார்க்கலாம். சூப்பருங்க, செம்ம டெலிவரிங்க. நல்லா போட்டுருக்காருங்க. 2 ஓவர் சூப்பரா முடிச்சிருக்காருங்க இந்த இதுல. ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்துட்டு அத்த 11 பால்ல 3 ரன்னுங்க. செம்ம கம்பேக். நல்லா கம்பேக். ஆனா அரசனா அங்க பால் வந்தாலே நீங்க G1 சொல்லிடுங்க. G1 சொல்லிடுங்க மெயினா. ஓகே. சின்ன இஷ்யூ கூட ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுவாங்க. இல்ல CSK பிளேயருக்கு சென்டர் ஆஃப் தி பிட்ச்ல என்ன வேலை? அவர் வந்து முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்ட் அழைக்கலான்னு போயிட்டு வந்தாரு. என்னங்க வாக்குது, அந்த வாக்க பாருங்க. பிரபா அந்த பேண்டை நீங்க எங்கனா விட்டுற போறீங்க, கையிலேயே குத்துருங்க. நான் மச்சி வச்சுக்கிற மேட்ச் அப்போ தரேன் உங்களுக்கு. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. போலர் நேம் பிரபா. சப்ஸ்டியூட் சேஞ்ச் பண்றாங்க பை. சப்ஸ்டியூட் சேஞ்ச் பண்றாங்க. டாக் தள்ளி போங்க. டாக் பிளேயர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் நல்லா பிரபா கிட்ட டாட் வந்திருக்குங்க. அண்ணா சார் கொஞ்சம் வழி விட்டுருங்க. அவர் போட்டோம். போடுங்க தலையில அடிங்க. அவுட். நன்றி சார். P3 காவலாளர் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க. மொத்தமா எல்லா டீமும் சேர்ந்து, எங்களுக்கு போலீஸ் டீமும் சேர்ந்து. அவங்களோட டீம் என்ட்ரி தர வேண்டியதானே? அப்போ அவங்க டீமை பாய் சொன்னாரு போடுறேன்னு. கிரைம் டீமுக்கு ஒரு அவங்களுக்கு மட்டுமே லாண்ட் ஆர்டர் டீமுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கலாமே. ஆனா அவங்களுக்கு வந்து ஃபார்மே இல்லைன்னா டைரக்டா உள்ள வருவாங்க. அவங்க டீம் டேட்டா வந்து ஃபைனல் ஆட சொல்லுங்க. அது கண்டிப்பா பண்ணலானே. பேட்ஸ்மேன் நேம் ரியாஸ். வெளிய இருக்காங்களா? ரியாஸ். பைசா மஜித் பாய் பைசா. ஓகே. ரியா சிங்கிள் தான். செம்ம ஷாட்டுங்க அவுட் சைடு. ஓடி தான் எடுக்கணும். இல்ல G1ங்க இது. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுங்க. எங்க அண்ணா இவரை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்ண்ணே. வினோதனை பத்தி. ஆமாண்ணே, ஏன்னா என்னோட ஃபேவரட்டான பிளேயர்ண்ணா அவரு. பால் டு பால் ரொட்டேட் பண்றதுல இது வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல யாருமே நான் அவரை மாதிரி பார்த்தது இல்லை. விஜய் பத்தி என்ன சொல்லுங்க? விஜய் சீனா என்ன? அவனை பத்தி சொல்லணும்னா பெருசா போவனா. ஒயிட் அம்பர் ரீசன் ஒன்லி கரெக்டா போகணும்பா.
அவுட். கேட்ச் எடுத்திருக்காங்க சரவணா, கேட்ச் எடுத்திருக்காங்க. எங்க எல்லா பாலும் டிப் ஆகுதுங்க அவர் போகிற பால். பிரபா போகிற பால்லாம் டிப் ஆகுது. ஆனால் இங்கே ஒரு பிரபா இருக்கா போல், டிப் ஆக மாட்டுது, பால் போகவும் மாட்டுது. என்னதான் பண்ணுறதுன்னே தெரியல இந்த பிரபா வச்சுக்கின்னு. பேட்லேயே பால் பண்ண மாட்டுது. பாய் மழை வந்து பிச்சை வந்து சூப்பரா பக்காவா பண்ணிட்டு இருக்குங்க. பேட்ஸ்மேன் அருண் அருண் ஸ்ட்ராங்கா ஆகுதுங்க பிச்சு. டாட் பால். நல்லா போட்டுட்டு இருக்காங்க இந்த ஸ்பெல்ல பிரபா. லாஸ்ட் பால் லாஸ்ட் பால். லாஸ்ட் பால் ஓகே. வைட். உதிரி உங்கள் எதிரி. ஸ்டேஷன்லேருந்து சாப்பாடு ஸ்பான்சர் பண்ணினா நல்லா இருக்கும் பிளேயர்ஸ் எல்லாம். நம்ம தானே ஸ்பான்சர் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க நம்மளுக்கு போனால் நல்லா தான் இருக்கும். அது சம்பத் பாயால மட்டும்தான் முடியும். நல்ல ஷாட்டுங்க. இது புடியா நம்மளோட ரூல்ஸ் படி ஓடி தான் எடுக்கணும். 2 தான். பேட்ஸ்மேன் 2 ஓடிட்டாங்க. 2 ஓவர். ஸ்கோர் 27. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. லாஸ்ட் ஓவர். ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர். ரெடியா இருங்க டாஸ் போறதுக்கு. ஸ்டேஜ் இப்போ வந்து நீங்க லான்ச் எல்லாம் செட் பண்ண தேவையில்ல. ஸ்டேஜ் வந்து டாஸ் போடுங்க. ஆர்சிபி போட்டா போதும். ஆர்சிபி கேப்டன் ஸ்டேஜ் கேப்டன் கிட்ட ஸ்ட்ரைட்டா வரவும். வந்துருங்க. ஆர்ஆர் கேப்டன் அங்க போய்டுங்க. ஆர்ஆர் கேப்டன் ஸ்டேஜ் இடம் வரவும். டாஸ் போட அபி சாப்பிட்டு ரெடி ஆயிடுன்னு சொல்றேன். 27. லாஸ்ட் பால் 2 போட்டிங்களா? அப்டேட் ஆகாம இருக்கு. சீக்கிரம் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் இதுக்கு. மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா. ஓகே ஓகே. நம்ம இன்னும் மேட்ச் நிறைய நடத்த வேண்டியது இருக்கு. டிலே பண்ணாதீங்க. எங்க bowler நேம் வந்து bowler நேம் விஜய் சுபாஷ். இது வந்து நீங்க இங்க பண்ண கூடாது, தவறான செயல். மன்சூர் யார் டாஸ்க் போறா போங்க. White. Toss. Bye வந்துட்டாங்க பாய் ரெண்டு டீம். ரெஸ்பான்ஸ் இல்லங்க Toss win by RR. இங்கே சொல்லிட்டு போன டிசிஷன். பேட்டிங். RR பேட்டிங். White. ஸ்கோர் 30. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். எக்ஸ்ட்ராஸ்ல 3 ரன் வந்துச்சுங்க பாலே போடாம. விஜய் என்ன டீமுக்கு சஜஷன் சொல்றது தெரியல. அப்பா செம்ம ஷாட்டுங்க. உண்மையா நல்ல ஷாட். என்ன கேட்ச்? இல்ல இல்ல அவுட் 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 கேட்சிங்க. இது அவுட் தாங்க. ஏங்க அவுட் தாங்க. நோ பால் ஆயிருக்குங்க. இது என்னங்க? இது ஒரு ட்விஸ்டா இருக்கு. நோ பால் ஆயிருக்குங்க. நோ பால். ஏங்க வேற லெவலுங்க. எவ்வளவு ரன்னுங்க ஓடுனீங்க? 2 ரன்னா? 2 ரன் ஓடுனீங்களா? 3 இவர் வர மாட்டேன். இவர்தான் ஸ்ட்ரைக்ல அடிச்சவரு. அருண் மஜித் பாய் எவ்வளவு ரன்? 2 ரன் ஓடுனீங்களா? அப்பீல் பண்ணாதீங்க. கரெக்ட்டா பாப்பாங்க. எதா இருந்தாலும் கரெக்ட்டான உங்ககிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அம்பர் என்ன சொல்றாங்களோ அதுபடி ஆடுங்க. அண்ணா ஓகே. ரிவ்யூல த்ரோ ரிவ்யூ இதுக்கு ரிவ்யூ கிடையாதுன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பால் போடணும் நியூவா. நோ பால் ரன் போட்டுங்க. ஏங்க திருப்பியா இப்போ இந்த ஓவர் கண்டினியூ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆக போகுதுங்க. 2 ரன். நோ பால் கணக்கு வருமா? இல்ல இல்ல கேட்டுக்கிறேன். நோ பால் கணக்கு இல்ல.
இல்லை பாய் இப்போ அது பால் நோ பால் இல்லை. எங்க அண்ணன் டீம் மொத்தமா போகுது, மொத்தமா வருதுப்பா. எங்கும் போக மாட்டுதுப்பா. இது இங்கே தான் பாக்குது. ஆனா உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா 32. பாண்டியனால 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. மேட்ச் அப்ப பேசுறத வச்சு சொல்றேன். எங்க சீக்கிரம் 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 செட் பண்ணுங்க. டைம் இல்லை விஜய், டைம் இல்லை, சீக்கிரம். ஏங்க சீக்கிரம் நில்லுங்க, நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணணும். விஜய் சீக்கிரம் நிப்பாட்டுங்க விஜய். விஜய் 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 ½ அன் ஹவர் தான் உனக்கு டைம் முடிஞ்சு. சர்க்கிள் இன்னொரு பிளேயர் வரணும். நீ லேட் பண்ணனா 5 பேர் நிக்க வேண்டியது வரும் சர்க்கிள்ல. ஓகேவா? ½ அன் ஹவர் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்திருக்கேன். அந்த நாயை கொஞ்சம் தட்டி விடுங்க. புரிஞ்சுக்கோ. அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது பாருங்க. இது அவங்களுக்கும் அதே தான். தட்டி விடுங்க. வாங்க வாங்க வா. இங்க வா, இங்க வா. இங்க கேக்குற மாதிரி தோக்குற மாதிரி வா. ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் 30 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் அவங்க பேட்டிங் ஆடுறப்போ பவர் பிளேல 3 பேர் வெளியே நிற்பாங்க. அதான் ரூல். ஸோ அதை தான் சம்பத் பாய் சொல்ல வரா போல, வேற ஒன்றும் இல்லை. அண்ணா அது அடிக்காதீங்க. நம்ம கிரவுண்டோட செல்ல நாய்ங்கண்ணா. அதுங்க பாருங்க அவனுங்க. எங்க 5வது ஓவர், சரி லாஸ்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, நல்ல பாலுங்க. குட் லென்த் டாட். அரசனா இந்த ஓவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்டினியூ ஆகுதா? ஃபர்ஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் பால். ஓ ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து கண்டினியூ ஆகுது. ஆமா ஆமா. எத்தனை பேட்டா ஊத்தலாம். அவுட். எங்க அம்பையர் அவுட்டா? அவுட் அவுட் அவுட். அவுட்டுங்க அது. இல்லைங்க நோ பால்லாம் சொல்லுவாங்க. சரி கேட்டு கொடுக்கலாம் தான். விஜய் அம்பர் என்ன கொடுக்குறாரோ அதை நீங்க வாங்கிட்டு போங்க விஜய். உங்களுக்கு நாளைக்கு அது ஃபேவரா முடியும். எல்லாமே இல்ல சொல்லிடுறேன், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அது உங்களுக்கே ஒரு ஃபேவரா முடியும். அண்ணா டாஸ் போட்டு யாரா வின் பண்ணிருக்கா? அதுல ஆரா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர்ண்ணா. அண்ணா ரெடியா இருக்க சொல்லுங்கண்ணா அந்த டீம் ஃபயரா. அவங்க டீம் அவங்க கேப்டன் பார்த்துப்பா போல, நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. அவுட்டுங்களா? 1 பவுன்ஸுங்களா? கரெக்டா பிளேயர் கிட்டயே போயிருக்குப்பா பால். இது 33. எங்க பால் டு பால் ஆடிட்டு இருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க. 2ங்களா? 2 G2ங்களா? G2. பால போடுங்க, பால போடுங்க, பால போட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் 2 பால் இருக்குங்க. லாட் 2. எங்களுக்கு அம்பரும் நல்லா சப்போர்ட் பண்றாங்கங்க. ஸ்கோர் 35. நல்லா சூப்பரா போயிட்டு இருக்குங்க. நான் ஸ்டாப்பா மேட்ச் டு மேட்ச். Ball. Cotton ball. லாஸ்ட் பால். இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் போட போறாங்க. விக்கெட் சீக்கிரம் அனுப்புங்க. லாஸ்ட் 1 பால் தான் இருக்கு. டிலே பண்ணாதீங்க. எங்க அண்ணா தாமண்ணா இருக்காரு. அவரு நீங்க ரெஃபரி பண்ணாமலே இருக்கீங்களே. ஒரு நாட்டி அவரால் தாங்க ஜெயிச்சிங்க நீங்க. அதை ஞாபகம் வைங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சீக்கிரம் வாங்க. பேட்ஸ்மேன் பேரு எங்க? பேட்ஸ்மேன் பேரு நேம் கார்த்திக். அண்ணா அவர் ஒரு சிறந்த போலர்ண்ணா. அவரு டெம்பிள் மைக் இருக்கு. எங்க பிரபா எல்லா டீம்லயும் பேசிட்டு போயிருக்காங்க. என்னதான் நினைச்சிருக்கான்னு தெரியல. லாஸ்ட் பால். நானே போய் வேணாரே. என்ன பண்றது? வருவா. ஸ்ட்ரைக்ல கார்த்திக். உனவானரியா? சுந்தரே. டேய். சுந்தர்ரா. உனவாய் வரும்போது. அவுட். அணியின் எண்ணிக்கை 36. அண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சுனா 36. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓவர். ஃபீல்டிங்க்கு வாங்க. டைம் 3 நிமிஷம் தான். பேட்டிங்க்கு ரெடி ஆகுங்க. ஏன்னா மழை பெய்யுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். டேய் தம்பி, மேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க என்ன என்னாச்சாங்க? பஞ்சாப் டீம் கொஞ்சம் சீக்கிரம் ஃபீல்டிங்க்கு வாங்க. 38. பாய் கொஞ்சம் சீக்கிரம் ஃபீல்டிங் கிட்ட வந்துரு பாய்.
37 to win. டாடி டெல்லி 37 அடிச்சா வின்னு. டெல்லி 37 டார்கெட். டாடி இந்த மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு 10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் பிரேக் விட்டு கேமராமேன் சாப்பிட்டுட்டேன் டாடி. அவங்க ஓகேவா நான் கேட்டுங்க. இந்த மேட்ச் முடிஞ்சோடனே 10 minutes பிரேக். அதுதான் டாடி மேல உங்களுக்கு சாப்பிட ஓகேனா கொடுத்துருங்க. 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாலாபியை ஏறி மேல குத்துற சொல்லுங்க. உங்களுக்கு சாப்பாடு மேல குடுத்துற சொல்லுங்க 2 பேருக்கும். பாலாபி தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிடுறாங்க 2 பேருக்கு ஆளுக்கு ஒன்று. அடிப்பான் தெரியும். அதியமான் என் தம்பி கிரி இருக்காங்க. அப்பன் தாங்க அந்த டீமோட எல்லா டீம்லையும் எல்லாம் பெரிய டீம்ல தான் இருக்கா. ஆனால் வேலையை பார்த்துட்டாங்க லாஸ்டா. சே சாப்பிட்டுறேன் மாமா. ஓவர் முடிஞ்ச 10 நிமிஷம் பிரேக்கில் சாப்பிட்ருவேன். 10 நிமிஷம் டெலிஷன். சஞ்சய் சாப்பிடு சஞ்சய். ஜல்சா பிரியாணி இது சாப்பிட்றீங்க வா. இங்கே வா சும்மா கொஞ்சம் நேரம் சாப்பிட்றீங்க வா. ஆகாஷ் அங்க டார்கெட் அண்ணா போனை கண்டுபிடிச்சாங்களாங்க சாம்சங் அல்ட்ராவை. 37 அண்ணா 38 அடிச்சா வேணும். நல்லா 37 அடிச்சா வின்னு. மாமா கீழே இரு மாமா. போட்ட கோவிந்தே வாடா சாப்பிட்டுறா. சும்மா நிக்க உட்காந்து சாப்பிட்ரு. சீனி இங்க வந்துரு. சீனி சாப்பிட்டு போயிடு. சீனி இங்க வா. சீனி டில்லி அங்கடா. டில்லி சாப்பிட்டு போயிடுங்க வா. அரசனா இல்லப்பா இருக்காதப்பா. யாராவது எடுத்துட்டானா மனசு கஷ்டமா இருக்கும்பா. 10ல நான் வாங்கிக்கலாம். டாடி எங்க வச்சிருக்கீங்க டாடி? என்னடா உனக்கு நான் இருக்குடா. நான் கூப்பிடுறேன்டா உன்னை. உங்களுக்கு தனியா வருது. உங்களுக்கு எல்லாமே இருக்கு. தேடுங்க தேடாம போங்க. வாங்க வராம போங்க. எங்களுக்கு இதுதாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் தாங்க எல்லாம் நெக்ஸ்ட். ஐயோ சாரிங்க. கமெண்டையில் மாற்றம். நான் வேணா அப்படியே கொஞ்சம் ஊட்டி விட்டுறேன். போயிட்டு வாங்க. பட்டு சாப்பிடலாம். பாலபி குத்துறீங்களாங்க 2 பேருக்குமே? 2 பேருக்குமே தண்ணியை பூச்சி முதல்ல கொடுத்துருங்க. அவங்க சாப்பிட்டு நெக்ஸ்ட் மேட்சுக்கு பிரேக் கொடுத்தாதாங்க வேலையாகும். நான் சாப்பிட்டே இருந்தா கூட கமெண்ட்ரி கண்டிப்பா கண்டினியூ ஆகும். பிரச்சனையே இருக்காது அதுல. எப்பா தம்பி கொஞ்சம் பின்னாடி வந்து உட்காருங்கப்பா. லைட்டா நவுந்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேசிக்கினே கமெண்ட்ரி பண்ணுவேன். சாப்பிட்டே பண்ணுவோம் பா. இங்க வந்தீங்கன்னா நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம் பா. இங்க அது பண்ணாதாமா வேலைக்கே ஆகுது. வந்துடுற எப்படியடா வர சீனி வந்துடுறா. எத்தனை கொடுங்க நினைப்போம். லோகேஷ் இங்க வந்துடுறா. சாப்பிட்டு போயிடுங்க. இங்க ஒரு நிமிஷம். ஆகாஷ் அங்கடா. லோகேஷ் 2 டீமோட 12th மேன் நீங்க வந்துருங்க. கமிட்டி அண்ணா வந்துருங்க. 2 டீமோட 12th மேன் வந்துருங்க. சாப்பிட்டு நீ சாப்பிட்டு போ.
அங்கே இருக்குது பாரு. என்ன சாப்பிட்ற? பிரியாணி சாப்பிட்றியா? நீ பார்த்துட்டு G2. வாடா எல்லாருக்குமே தனியாக வர சொல்லிட்டா யாரு கொடுக்கணும் யோகா சேர்த்து கொடுத்துருவாங்க யோகா சேர்த்து Out. நல்ல கேட்சுங்க இது சூப்பர் கேட்சுங்க இது அருமையான பந்து. ஹலோ இந்த டேங்க் கிரவுண்ட்லேயே பேர் போன அம்பர்னாலே டிராகன் பிரபா. ஆனால் அவரை உட்கார வச்சுக்கிறாங்க இங்கே. பிபிஎல்னாலே அவர் அம்பர் பார்க்கறது வந்து பெஸ்ட் அம்பர். 1.5 லட்ச ரூபாய் அவார்டு கொடுத்தாருப்பா, பெஸ்ட் அம்பர் அவார்டு. டிராகன் பிரபா ஃபயர் விடுவார் அவரு. Out. இப்போ ஆர்டி விக்கெட் எடுத்தானா 1000 ரூபாவாப்பா. ஆர்டி விக்கெட் எடுத்தா 1000 ரூபாய். கமெண்ட்ரியில் கொடுக்குறாங்க. கமெண்ட்ரியில் தராங்கப்பா, வந்து வாங்கிங்க. ஆர்டி விக்கெட் எடுத்தா 1000 ரூபாய். ரன் அவுட் இல்லை, கேட்சு போல்டு. ரன் அவுட் எடுத்தா இல்லை. யாசிர் பாய் பிரியாணி ஸ்பான்சர். எல்லாருக்கும் அந்த மாதிரி பிரியாணிப்பா, டேஸ்ட் பீப் பிரியாணி யாசிர் பாய். ரூபாய் தவற விட்டார்ப்பா விஜய் அவர்கள். ஒரு ஓவர் முடியல. அணியின் எண்ணிக்கை 4.
விக்கெட். Out. என்னது? நோ பாலா? நோ பால். நோ பால். நோ பால். நோ பால். த்ரோ. த்ரோ. ராக்கி. சீக்கிரம் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ரன்னா ரன்னே ஓடலையா? ஒரு ரன்னா. ரன் இல்லையா? ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். தல கமெண்ட்ரியில் மாற்றம். அபி அங்க கட்டப்பா அபி அங்க பின்னாடி இருக்கா? எங்க இருக்கிறா? கட்டா எங்க? Wide. White ball. No ball. No ball. No ball. நோ பால். தர கேப்டன் தவிர அம்பையர் கிட்ட வேற யாருமே பேச வேணாம். Throw. அம்பையர் கிட்ட யாருமே அம்பையர் கிட்ட பேசாதீங்க. கேப்டன் தவிர வேற யாரும் பேச வேணாம். தல வேற யாருமே பேச வேணாம். கேப்டன் தவிர வேற யாரும் பேச தேவையில்ல அம்பையர் கிட்ட. ஓகே தல கேப்டன் தவிர பேச அம்பையர் கிட்ட வேணாம். ஆர்குமெண்டே வேணாம். அம்பையர் என்ன பேச சொல்றாரோ வேணாம். அதான். த்ரோனா த்ரோ. நோ ரிவி. நீங்க சொல்ற டிசிஷன் தான் எதுவும் இருந்தாலும். அவங்க வந்து கேட்குறாங்க இவங்க வந்து கேட்குறாங்களா கிடையாது. நீங்க சொல்ற டிசிஷன் தான் எதுவும் இருந்தாலும். த்ரோக்கு ரிவி கிடையாது. இல்லை மாமா இதில் பார்க்க வேண்டியதே இல்லை மாமா. லெக் அம்பேர் கொடுத்தாருன்னா போயிடணும். இல்லை மாமா ஒரு நிமிஷம் மாமா. லெக் அம்பேர் சொல்லிட்டா அது எல்லாருக்குமே எல்லாருக்கும் ரீசன் மாமா. ரீசன் எல்லா டீமுக்கு ஒன்று தான். நீங்கள் யார் இருந்தாலும் கேள்வி எல்லா டீமுக்கு ஒன்று தான். மீட்டிங்லேயும் நான் இதுதான் மீட்டிங்கில் அம்பேர் சொன்னால் போய் நேரணும்னு சொல்லிட்டேன் மாமா. த்ரோக்கு ரிவி கிடையாது. கொஞ்சம் மேட்சை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணா. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன டிசிஷன் டப்புன்னு சொல்லுங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க.
அம்பேர்ஸ் காலுங்களா? என்ன சொல்லிருக்கீங்க இது? இந்த பால் த்ரோ தானா? த்ரோ தான். அவ்வளவுதான். அம்பேர்ஸ் கால் த்ரோ தானா? த்ரோ. அம்பையர்ஸ் கால் த்ரோ. எங்க அந்த டீம்ல ஆர்எஸ் கிங் அப்படின்னு ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்காருங்க, பியூர் போலருங்க. ராஜேஷ் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. ராஜேஷ் புடிச்சிட்டாங்களா? உங்களே இப்போ புடிச்சாங்க? அவரை தான் ஃபர்ஸ்ட் புடிச்சாங்க. ரெண்டாவது ஓவரேவா? சரி 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 சரி. இல்லை நம்ம மாமா பயங்கரமா போடா போல. மாமா உன்னையே புடிச்சிட்டாங்களா? இங்கேயும் புடிச்சா வாகோட்ட. நல்ல பால். டாட் பால். இந்த மேட்ச் முடிஞ்சோட 10 மினிட்ஸ் பிரேக். ஏன்னா செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அடிக்காது, மழை அடிக்காதுங்க. டாட் பால். மாமா சிரிச்சாதாங்க அடிக்காதுங்க. மாமா சிரி மாமா. நல்ல பாலுங்க. நல்ல கம்பேக். தள்ளி ஆடிடா போல பேட்ஸ்மேனு. 6 தான் போலையே. தல்றா டெல்சா தள்ளி ஆடுறா போல பேட்ஸ்மேன். 10க்கு 20 பந்தல. ஓ கேட்சா? ஓ மை காட், மிஸ் ஃபீல்டிங். 37 லட்சம் வின்னு. இப்போ ஸ்கோர் என்னன்னு தெரியல. யார் வின்னு? ஸ்கோர் 7 ஏ 6டா. 4 பால் முடிஞ்சிருக்கா? ஒயிட் ஆட் பண்ணிட்டீங்களா? இல்லை லாஸ்ட் பால் ஒயிடா? இல்லையா ஒயிட் இல்லையா? வைட் இல்ல. இல்லை இருக்கணும், ஒரு ஆள் இருக்கணும். ஸ்கோர் 6. அதிகமான ஸ்கோர் 6 தானே? அது கணக்கில் இல்லை. பாலே கணக்கு இல்லை உனக்கு. அது பாலே கணக்கு இல்லை. அதிகமானது ரன்னு தான் வரும். ஒயிட் எப்படி வரும்? ஒயிட் எப்படியா வரும் உனக்கு? ஓவர். ஸ்கோர் லாஸ்ட் பால் ரன்னா? ஸ்கோர் 6. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6. பஞ்சாப் சீக்கிரம் ரொட்டேட் பண்ணுங்க. மஜித் பாய் மேட்ச் டிலே ஆகுது. மஜித் பாய் கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணுங்க. கமெண்ட்ரியில் மாமா எங்க மாமா வந்திருக்காரு. எங்க அட்வொகேட் பிரபா மாமா வந்திருக்காரு. பிரபா மாமா அவுட். சரணா கூட அவுட். மேட்ச் ரொம்ப டிலே ஆகுது. கரெக்டாக பண்ணுங்க. பஞ்சாபுக்கு 100 பாயிண்ட் மைனஸ் தான் பண்ணப்படும். நல்ல பாலுங்க. நல்லா ஸ்விங் பண்ணுறாங்க. ஆனால் பேட்டில் பால் படலை. நல்ல அருமையான ஃபீல்டிங்.
நல்ல நல்ல ஃபீல்டிங். இதெல்லாம் இன்டர்நேஷனல் தாங்க கேட்ச் பிடிக்க முடியும், இங்கே கொஞ்சம் டஃப் தான். நல்ல ரூட்டு தலை தம்பிங்க அவரு. 22 பால் 30 ரன் அடிக்கணுங்க. 2 எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருக்காங்க. நான் மழை பெஞ்சாலும் நான் நின்னாங்க மேட்ச் பாப்பன்ட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த அளவுக்கு நம்ம மேட்ச் இம்பார்ட்டண்டா போயிட்டு இருக்குங்க. நல்ல நல்ல கால் நல்ல கால் நல்ல கால். பௌமா நைஸ் பிரியாணி பாய். சாப்பிட்டியா? உனக்கு ரிவ்யூ குத்துறேன். இருக்கு, ஆனா ரிவ்யூ எடுத்துக்கங்க. எதுக்கு நான் கடவுள் மேல கொஞ்சம் பாரத்தை போடுங்க. ரிவ்யூவா? மழை கொஞ்சம் லைட்டா நிக்கும். சிரிங்க ஒயிட்டா மட்டும் பார்த்து சொல்லுங்க. இத இல்ல 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 அவரே பார்த்து சொல்றேன். வந்துரு. ஆனா இல்ல இல்ல யாரும் பார்க்க கூடாது ஆனா மன்சூர். மன்சூர் இப்படி வந்துரு மன்சூர். யாரும் பார்க்க கூடாது. பார்த்து நம்ம ஒரு இது கூட சொல்லு. நீ சாப்பிட்டியாடா? அவரு பிளேயர். அப்படா அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிச்சா? ஆப்டேஜ் எனக்கு உங்க அம்மா எல்லாம் சொல்ற பையனே லீகல் பால். ஒயிட் இல்ல, லீகல் பால். லீகல் பால். ரிவ்யூ ரிட்டைன். Review successfully. மழை ரொம்ப ஜாஸ்தியா வர மாதிரி. செகண்ட் முடிருக்கு நம்ம அதான் செகண்ட் அப்படியே ஓட்டி நம்ம அது போகலே ஓட்டி செகண்ட் முடிஞ்சிரும் வேலை. சூப்பரா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பரா போயிடுச்சு. முடிஞ்சிச்சு. சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. நல்ல நல்ல கேப்புங்க. 2ஆ 3ஆ 4ஆ? ஐயோ என்னாச்சு என்னாச்சு? பேட் ஓ கிரீஸ் லெக்ல வச்சுட்டு வராங்களா? ஓகே ஓகே ஓகே. அதுதான் நல்ல 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 பிடிக்கும். ஸ்டைலா டி வருவா இங்க இருந்து தூய் கீப்பர்னாலே எங்க அண்ணன் ரியாஸ் ஒரு 12th மேன் தண்ணி எடுத்து வைங்க. ஸ்டைல் 12th மேன். ஸ்கோர் 10. 18 பால்ல 27. ஓவர் ஓவர் இல்லதான் ஓவர் முடிஞ்சு காட்டுது. முன்னாடியே சொல்றீங்க எதா இருந்தாலும். ஓவர் 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 ஓவர். லாஸ்ட் பால் ஓவரா? ஏய் தண்ணி தண்ணி எடுத்துட்டு வாப்பா. பா இங்கேயோ பார்த்து நடிப்பா தண்ணி எடுத்துட்டு வரும். 12th மேன் எவ்வளவு நேரம் எடுத்துட்டு வரா? நீங்க எடுத்துட்டு அனுப்ப மாட்டீங்க. இல்ல இல்ல எத்துறீங்க எத்துறீங்க எத்துறீங்க. ஸ்டெம்ப் அடிங்க. அந்த மைக்ல இருந்து எடுத்துருங்க. மைக்க மட்டும் எடுத்துட்டு ஸ்டெம்ப் மட்டும் அடிங்க. உங்களோட விருப்பம் தாங்க அது, நீங்க எடுக்கலாங்க. எங்க 18 பாலுக்கு 27ங்க. எங்க அது புசியானதுங்க, அது கருப்பு புசியானது. சீக்கிரம் 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 டைம் இல்ல, சீக்கிரம். ஏய் டைம் ஆச்சு, ரிட்டர்ன் வா. ஏய் டேய் டேய் ஒண்ணு டேய் இருக்கா? சரி சரி. உனக்கு டேய் உன் காலாண்டே தண்ணி வச்சு நாங்க பாரு. டேய் எறா அதை ஊத்தி கிதிர போறேன். லெஃப்ட் நானா பால்ட்டு பால் ஆடுவானா? எல்லாமே சார்ஜர் போட்டு வச்சிருங்க. உங்களுக்கு எந்தெந்த டைம்ல எதுனா இருக்கோ சார்ஜர் போட்டுருங்க. மழை ஸ்டாப் ஆகணும், நம்ம திருப்பி போட்டுடலாம் அது. ஓகேவா? இல்லை ஒரு ரன் மாற்றி போட்டிருக்கீங்க போல பிரதர். பிரதர் என்னாச்சுன்னா இதுக்கு மாதிரி 2 ரன் அடிச்சது வந்து புருஷோத். நீங்கள் மாற்றி போட்டிருக்கீங்க போல. லாஸ்ட் ஒரு 2 ரன் போட்டிங்களா? லாஸ்ட் பால்
அதுக்கு முன்னாடி 2 ரன் புஷோ தவிர தான் அடிச்சாரு. அவருக்கு 1 ரன் தான் காட்டுது. பாய் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் அஜித் பாய், ஒரு நிமிஷம் இருங்க. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா லாஸ்ட் 2 ரன் அடிச்சது புஷோத். வினோத் அவர் பேர்ல இருக்கு 2 ரன். மாத்திடுறீங்களா அதை? ஓகே ஓகே போடுங்க. போட்டாச்சு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம். இருபத்தேழு அடிக்கணும். 17 பாலுக்கு 26 அடிக்கணும். 17 பால் 26 to win. மன்சூர் என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல அவன் டாமினேட் பண்ணி இருந்தா தான் டென்ஷன் ஆகி ஒரு 10 6 அடிக்க போறான். அவுட் அவுட். அது பிடிச்சது விஜய். எல்லாமே சேர்த்து ஃப்ரீ. எல்லாமே காசு தாங்க. மணியனா ஆர்சிபி கோசம் பயங்கரமா வழிக்கிறேன். நீ குட்ட ஸ்டில்ல அப்படியே நிக்கிறாருப்பா எங்க அண்ணா இடுப்புல கை வச்சுன்னு. மாற்றமே இல்லப்பா அங்க இருந்து. ஒரு டிவிக்கில இருந்து அப்படிதான் இருப்பாங்க. மாற்றமே இருக்காது. மாற்றமே இல்லப்பா. சாரி மாற்றம்னா அந்த டிவிக்கில இருந்தமா பார்க்கணும். மாற்றம் நிறைய இருக்குப்பா டிவியில. நாளைக்கு வர தலை எங்க முக்கியமான ஒரு அறிவிப்பு. என்ன என்ன வெயிட் 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 முக்கியமான ஒரு அறிவிப்பு. வெயிட். நாளைக்கு சவுண்ட் கேட்டுச்சுடா. இரா 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 டேய். சவுண்ட் கேட்டுச்சு. வந்து பெரம்பூர் ஆபீஸ் வரக வராரு. பத்தி பேசுறாங்க. நீ பேசாம பேசுறதுக்கு. நீ பேசிறீங்கடா. சவுண்ட் கேட்டுச்சு. அது கிரிப் சவுண்டா இல்ல பேட் சவுண்டான்னு அம்பையர்ஸ் தான் சொல்லணும். பட் சவுண்ட் கேட்டது உண்மைதான். நாட் அவுட். கிரிப் சவுண்ட் தான். குட் அம்பையரிங். சூப்பர். ஏங்க எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறாங்க மஜித் பாய். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறாங்க. போடுவாருங்க அவரு. லைனை பிடிச்சி உள்ள அடிக்கிறாரு பாருங்க. வந்துட்டாருங்க கள்ளத்துல பிரபா. ஏங்க இவரை தாங்க கேட்டுட்டு இருந்தாங்க இங்க. இன்னும் பிரபா வரலையேன்னு. டெல்லிக்கு வந்துட்டாருங்க. ஹார்ட் சர்ஜரி பண்ணோன்னா அது பிரபாவில் மட்டும் தான் முடியும். பார்க்கலாம். நல்ல ஒரு மைண்ட் உள்ள கேம் உள்ள பிளேயருங்க அவரு. சென்சிபிளா ஆடுவா போல. மேட்ச் இன்னிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆடுவா போல. எங்க டீம் வைஸ் கேப்டன் தினேஷ் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். பிரபா காலத்தில் பிரபா வைஸ் கேப்டன், டிசியோட வைஸ் கேப்டன். வந்தோடனே சுவிட்சிட்டுங்க. வந்தவனுங்க பேட்டராருங்க அவரு. அவுட். ரிவ்யூனா ரிவ்யூ எடுத்துக்கங்க. ரிவ்யூ அண்ணா அப்படியே பாருங்க. நான் பட்டுனது என்னன்னு பார்த்து சொல்லுங்க. இரண்டா அதியமான் இருங்க. இப்ப கண்டக்டர் பேரு விஜய் அதியமான் ஏதோ ஒரு வேலையை நீங்களும் ஃபர்ஸ்ட் வந்துருங்கடா. அவனுக்கு நின்னா கூட ஒண்ணுமே சொல்ல மாட்டானுங்கடா. வானா இப்படி டோர்னமெண்ட் விளையாடுறோம்பா. ஏன்னாச்சு வராரு எங்க கேனர்ல எங்க கரெக்ட்டா அவுட் அவனே போய்டான்னு சொன்னேன். இது வந்து மாத்தி
கமெண்ட்ரியில் ஒரு சிறிய மாற்றங்க. என் ஃப்ரெண்டுக்கு பெட்ரோல் இல்லாமல் வண்டி நிற்கிதான், போய் டோ பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் திருப்பி ஜாயின் பண்ணிக்கிறேன். டீம் பிளேயர்ஸ் எல்லாம் இங்கே இருங்க, இங்கே போயிடாதீங்க. நெக்ஸ்ட் எங்க மாமா டீம் ஆட போகுது. கேப்டன் சைட்ல இருந்து ஒரு அறிவிப்பு. கேகேஆர் எல்லா பிளேயர்ஸும் கமிட்டி கிட்ட வருவீங்களா? எங்க இருந்தாலும் கேகேஆர் ஒருத்தர் ஓடியாரு, வேகமா ஓடியாரு ஒருத்தர். அங்க பாருங்க. ஆமா தெரியும் மாமா, போட்டோ செட்ல பார்த்தேன் மாமா. இவங்களாடி மாமா அது. ஆமாமா ஆமாமா, திரும்பி ஓடியா மாமா. அதுதான் மாமா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட. தேர்ட் அம்பர் ரிவ்யூ பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ எந்த டிஸ்கஷன்லாம் பண்ணின்னு இருங்க. ஒன்ஸ் கால்ஸ் வந்தோடனே ஃபீல்டிங் போயிடுங்க. நாட் அவுட், நாட் அவுட், ரிவ்யூ சக்சஸ். சக்சஸ், ரிவ்யூ சக்சஸ், நாட் அவுட். டேய் விஜய், விஜய் அதிகமான நீங்க எது மாத்திரனா கரெக்டா இருக்கும்டா விஜய். நாட் அவுட். நல்ல நல்ல ரிவ்யூ, நல்ல ரிவ்யூ. பிரபா எங்க இருக்கான்? பிரபா எங்கன்னா போயிருப்பான். ஸ்கோர் ஒன்று போட்டிங்களா? ஸ்கோர் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ரன்னு தானே அது? ஒரு ரன்னு தானே? கமாண்டரியில் மாற்றம். ரன்னு போடல போல. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ரன்னு போட்டுடலாம். அஜித் பாய் ஒரு நிமிஷம் இருங்க பாய், ரன்னு போடணும். நாட் அவுட் அது, ஒரு ரன்னு. ஆமாம் போட்டிங்களா? ஓகே, போடலாம் போடலாம். ஓவர். ஸ்கோர் 12. எங்க 12 பால் 25 அடிக்கணுங்க டெல்லி. டிஎல்எஸ் ஸ்கோர் படி பார்த்தா 12 ரன் பிகைனில் இருக்காங்க டெல்லி. ஸோ இந்த மழை பெஞ்சு மழையை மேட்ச் ஸ்டாப் பண்ணாலும் பஞ்சாப் வின் பை 12 ரன்ஸ். bowler name கார்த்திக். நல்லா ஈரமா. ரெண்டு பால்ல 25 அடிக்கணும் 2 ஓவர்ல. எங்க டிவி பின்னாடி யாரும் நிக்காதீங்க. டீம்ஸ் பிளேயர் யாருமே எல்லாம் ஃப்ரண்ட்ல வந்துடுங்க. யாரும் நிக்காதீங்க. நல்ல ஷாட்டுங்க. G2 11 பால்ல 23 அடிக்கணுங்க. 11 பால் 23 to win. டேய் தம்பி சைடு வாங்க டேய். நல்ல ஷாட். கேட்சா? அவுட். நல்ல 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 ஷாட்டுங்க. அவுட். குட் bowling. ஆல்மோஸ்ட் டெல்லி கையிலேருந்து மேட்ச் ஸ்லிப் ஆகி பஞ்சாப் கையில் போயிட்டு இருக்கு. ஸோ 6 விக்கெட்டுங்க. 14 ரன்னுக்கு 6 விக்கெட்டு. லாஸ்ட் 10 பாலுக்கு 23 அடிக்கணுங்க. பேட்ஸ்மேன் நேம் அதியமான். டேய் அதியமான் நேம் சொல்றா. மோகன். நம்பர் சொல்லு அதியமான். நம்பர் சொல்லுங்க வா. அதியமான் நம்பர் சொல்லு. நம்பரு
டாட் பால். டாட் பால் இப்போ இருப்ப ஸ்குவாட்ல. சிக்ஸ் ஃபோரா சிக்ஸா ஃபோரா ஃபோர் 4 நல்ல ஷாட் மோகன் கிட்ட இருந்து. 8 பால்ல 19. 8 பால்ல 19 அடிக்கணும். Two. 7 ball 17 to win for Punjab. ரெண்டு பேரும் ரன்னிங்ல வரீங்க. ஒருத்தர் ரன்னிங்ல வாங்க. Nice ball. Dot ball. Last ball over. 6 பாலுக்கு 17 அடிக்கணும். ஆறு பால்ல 17 ரன் அடிக்கணுங்க. 6 பால் 17 ரன் அடிக்கணும். என்னாச்சு விஜய்? என்னாச்சு? த்ரோவா அம்பர் என்ன சொல்றாங்களோ அதுதான். இல்ல இன் பிட்வீன்ல காட்ட கூடாது. விஜய் அதெல்லாம் நீ மேட்ச் முடிஞ்சிட்ட பிறகு வந்து பேசு விஜய். இல்ல பை மேட்ச் நடக்கிறப்ப bowling அப்ப விக்கெட் தான் பரவாயில்லை. ஓவர் முடிஞ்சிச்சு விஜய் ஓவர் முடிஞ்சிச்சு. ஏன்னா பிஃபோரா சொன்னா பிரச்சனை இல்ல. விஜய் அதெல்லாம் இல்ல விஜய், அம்பையர் சொல்றதா விஜய். அங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம். அண்ணா ஆடுங்க 6 பால் 17 ரன் அடிக்கணும். கொஞ்சம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். தாமு அஞ்சு பால்ல 16 அடிக்க முடியுமா? முடியும். இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல அடிச்சிருக்காங்க, லோக்கல் மேட்சஸ்ல அடிச்சிருக்காங்க. இவங்க நம்ம அடிப்பாங்களா? டேங்க் கிரவுண்ட்ல இது வரைக்கும் அடிச்சது இல்ல. ராஜா ராஜேஷா இந்த காட்டுறேன் முடிட்டு இருங்க அம்பே சொல்லிட்டோம். 2 இருங்க அம்பேர் தள்ளிங்களா? லைன் நம்பர் பார்த்துட்டு சொல்லுங்க. லைன் நம்பர் என்ன இருக்கீங்களா மேல? தம்பி டேய் கேமரா கீழே உட்காந்துக்கிறிய, பால் எங்கடா பட்டுச்சு? கீழியா G2 நான் என்ன சொல்றேன், அதிகமா நீ ஏறி மேல உட்காந்துக்கோ. லாஸ்ட் 4 பாலுக்கு இது குரூஷியலான மேட்ச். 4 பால்ல 14 அடிக்கணும். 4 பால் 14 முடியுமா? முடியும்னு நினைக்கிறேன். மோகன் அடிக்கிற அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
நல்லா ஹிட் பண்ணி தான் இருக்கா போல. பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன கொஞ்சம் கொலாஸ் பண்ணிட்டா போல விஜய். மஜித் பாய் கொஞ்சம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண மஜிதானா. ஸ்டாப் பண்ணி போடாதீங்க மஜித் பாய். பால் எப்பயோ வந்துருச்சு. கையில் ஒரு பால், அப்போ அந்த பால் என்ன பால்? இல்லை மாமா, லைவ்ல பார்த்து மைனஸ் பண்ணி போட சொல்லுவோம். நான் இப்போ ஒரு மேட்ச் தஞ்சு நெட். ஐயோ 2 3 பால் 12ங்க. மேட்ச்ல உயிர் இருக்கா? இருக்கு. 3 பால் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. பார்ப்போம். ஏங்க அதிகமாக இறக்கி விட மாட்டீங்க? ஃபீல் பண்ணுங்க போல கமெண்ட்ரியில் நின்று. 3 பாலில் 12. பப்ஸ் மட்டும் டீமுக்கு கேட்குறீங்களா? அதோட விட்டுறீங்களா அதிகமான? நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. போடுங்க. பேசிக்காதீங்க, போடுங்க. 3 பால் 12. ஒரு பால் லோ ப்ரெஷர் ஆன் த பேட்ஸ்மேன். ஓ அவ்வளோதாங்க. G1ங்க. ஸ்ட்ரைக் மாறணும். ஆல்மோஸ்ட் மேட்ச் அவங்க கையை விட்டு போன இதுவாயிடுச்சு. 2 பாலில் ப்ரெடிக்ஷன்ல பஞ்சாப் வின் பண்ணோம் 99% காட்டுது. இந்த மேட்சில் உயிர் இருக்கா? உயிர் இல்லை. அது உயிர். 2 பால் 11 சிங்கம். 2 பால் 11 to வின். 2 6ங்க. இந்த மேட்ச் முடிஞ்சு பிரேக் இருக்கா? இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே பிட்ச் ரெடி பண்ணுங்க. 10 நிமிஷம் பிரேக். 10 minutes பிரேக். 10 minutes. வெறும் பிட்ச் ரெடி பண்றதுக்காக மட்டும்தான். இந்த மலையில டிம்ஸ் அடிக்கணும். பாய் கொஞ்சம் ஆளை ரெடி பண்ணிட்டு டப்பு அடி. வாவ், என்ன ஷாட்டுங்க இது? 6ஆ? கேட்சா? ஓ மை காட். விக்கெட். மேட்ச் ஓவர். அதியமான் ஓடு. ஒரு பந்தில் 11 முடியுமா? பேட் கொடுங்க. பேட் குத்துட்டு போங்க. அதியமான் ஒரு ரன் அச்சா 150 ரூபாய் தராராம். 150. அச்சோ அவுட் ஆயிட்டா போல. 150 ரூபாய் கமிட்டிக்கு அவரு தான் தரணும். 10 minutes பிரேக். 10 minutes பிரேக். கொஞ்சம் கமிட்டியில் இருக்கிறவங்கள கொஞ்சம் பிச்சு கிட்ட வாங்க. பிச்சு ரெடி பண்ணோம். சீனி எல்லாரும் கொஞ்சம் வாங்க. பிச்சு ரெடி பண்ணோம். சீக்கிரம் வாங்க. 10 நிமிஷத்துல திம்ஸ் எடுத்துன்னு வாங்க. மதன் எங்க வா. பாலு எங்க வா. இங்க ஒரு நிமிஷம் வா. ஃபாஸ்டா வா. சீனியர் சொல்லுங்க. வா. நேத்து அந்த திம்ஸ் இது எங்க? எத்தனை வா. இவ்வளவு நம்ம என்ன சொல்லிட்டு விஜய் ஒரு சொல்ல. விஜய் டெல்லியில கேப்டன் விஜய் வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. இப்போ அவங்க டெல்லியை ஃபுல்லாக குறிஞ்சி பாருல. சீனி வா. சீனி லைனு போடு. பிச்சு கொஞ்சம் ரெடி பண்ணு சீனி.